ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மார்க் செக்யூர்ட் பை கேண்டிடேட் இன் தி ஸ்கில் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் இருக்காங்களே அவங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர், ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஜென்ரலு, டிரைவர், இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24/3/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 8ஆம் தேதி ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்தது. அதாவது 2024 8ஆம் தேதி ஜனவரி வந்து இதுக்கு எக்ஸாம் நடந்தது. அதுக்கான அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஜூனியர் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் காஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கான முன்னறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க.